Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 38ஆக அதிகரிக்க ஒப்புதல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சுப்ரீம் கோர்ட்ல பாலிட்டியில சுப்ரீம் கோர்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஜட்ஜஸ்னுடைய அந்த எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்கான பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்திற்கு தான் இருக்கு. ஸோ இதை சொல்லக்கூடிய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 124. ஸோ அதற்கான அதிகாரம் வந்து பாராளுமன்றத்திற்கு வழங்கப்படுகிறது. ஸோ அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நம்பர்ஸ் ஆக்ட் வந்து 1956ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 8 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான் 1950 வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஜட்ஜஸ்னுடைய எண்ணிக்கைகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ 1960 பார்த்தீங்க அப்படின்னா 13ஆக இருந்திருக்கும். ஸோ 17ஆம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1978ஆம் ஆண்டு 17ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 86ல் பார்த்தீங்க அப்படின்னா 17ல இருந்து 25ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். 2009ல் பார்த்தீங்க அப்படின்னா 30ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட் அல்லாமல் சுப்ரீம் கோர்ட்ல இருக்க சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ். ஸோ 2019ஆம் ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 33ஆக உயர்த்தப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இந்த 2019 அந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் 33 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதை தான் என்ன பண்ண போறாங்கன்னா மறுபடியும் அந்த 1956ல் கொண்டு வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நம்பர்ஸ் ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அமெண்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 34ஆக இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை 38ஆக உயர்த்த வந்து மசோதா வந்து தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரும்புக்கான ஆதார விலை குவிண்டாலுக்கு 365ஆக அதிகரிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் வந்து கவர் ஆகும். ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 10 அளவுக்கு உயர்த்தி 365ஆக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஸோ இதில் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். ஸோ இந்த அமைப்பு வந்து 1965ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ், அதே பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கேனுக்கு அந்த எனிமரேட்டிவ் ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விவசாயிகள் வந்து அந்த பொருட்களுக்கு வந்து எவ்வளோ செலவிட்டிருக்காங்களோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் வந்து அதனுடைய விலையை வந்து நிர்ணயம் பண்ணி யாருக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் அனுப்புவாங்க அப்படின்னா கேபினெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேபினெட்ல இருக்கக்கூடிய கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ இவங்க தான் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து அப்ரூவல் பண்ணக்கூடிய அதாரிட்டி. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரும்புக்கு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் இந்த அமைப்பின் அந்த ரெக்கமெண்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போ வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விளைச்சலுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த விவசாயிகள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ நம்ம வெளியில ஓப்பன் மார்க்கெட்ல இதை சேல் பண்ணலைனாலும் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க இல்லையா. ஸோ அந்த விலைக்கு என்ன பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து
ப்ரொக்ரூட்மெண்ட் கவர்மெண்ட்டே பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த விவசாயிகள் வந்து தைரியமாக என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கிட்டேயாவது நம்மளோட அந்த ப்ராடக்டை வந்து செல் பண்ணலாம் அப்படின்ற தைரியத்தோடு என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வங்கிகளில் கேட்பாரற்ற முதலீடுகளை தேட வலைதள வசதி, உச்ச நீதிமன்றத்தில் ரிசர்வ் வங்கி தகவல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஆர்பிஐல வந்து கவர் ஆகும். ஸோ பல்வேறு வங்கிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கோரப்படாமல் நிறைய முதலீடுகள் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து வாரிசுதாரர்கள் வந்து விவரங்களை அறிவதற்காக ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா UTGAM அப்படின்ற வெப்சைட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது unclaimed deposits gateway to access information. ஸோ இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதலீடுகளை பற்றிய விவரங்களை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணம் இந்தியா முதலிடம். ஸோ உலகிலே பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் பணம் அனுப்பப்படும் நாடாக வந்து இந்தியா இருக்கு. ஸோ 2024ஆம் ஆண்டுல வந்து பிற நாடுகளுக்கு பணிக்கு சென்ற நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 12.8 லட்சம் கோடி, அதாவது 137 பில்லியன் டாலர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து யுனைடெட் நேஷன்ல இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன் மைக்ரேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 9.4 லட்சம் கோடிக்கு மேல், அதாவது 100 பில்லியன் டாலர் வெளிநாட்டில் இருந்து பணம் பெற்ற ஒரே நாடாகவும் இந்தியா இருக்கு. ஸோ இந்தியாவை தவிர பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக இருக்கக்கூடியது மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் மற்றும் பிரான்ஸ். ஸோ இதுவும் இந்தியாவுக்கு அடுத்து அதிகமாக வெளிநாட்டிலிருந்து பணம் பெறக்கூடிய நாடுகள். ஸோ 2010ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு வந்து 5 லட்சம் கோடியாக இருந்திருக்கும். 2015ஆம் ஆண்டு வந்து 6.4 லட்சம் கோடி, 2020 ரூபாய் 7.8 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் 2024 பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட பணம் 12.8 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 2024ஆம் ஆண்டுல பார்த்தீங்க அப்படின்னா பிற நாடுகள், அதாவது பணம் வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டிற்கு போகும் அப்படிதானே. ஸோ எந்த நாட்டுல இருந்து அதிக அளவில் அந்த மாதிரி பணம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பட்டியலில் ரூபாய் 9.4 லட்சம் கோடியுடன் முதல் நாடாக அமெரிக்கா வந்து இருக்கு.